ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க என்ன ஃபேஸ் சீரம் வந்து யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் சீரம் யூஸ் பண்ணலாம், அசைலிக் ஆசிட் ஃபேஸ் சீரம் யூஸ் பண்ணலாம், நியாசினமைட் ஃபேஸ் சீரம் யூஸ் பண்ணலாம். இந்த 3 ஃபேஸ் சீரத்தில் ஏதாவது ஒரு ஃபேஸ் சீரம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட ஃபேஸில் வந்து ஆக்னே வந்து கண்ட்ரோல் ஆகும், ஸ்பாட்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். அதே மாதிரி வந்து போஸையும் வந்து இது மினிமைஸ் பண்ணி கொடுக்கும். சாலிசிலிக் ஆசிட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்னே வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி அந்த ஸ்பாட்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணும். நியாசினமைடு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபேஸில் இருக்கிற போஸை வந்து மினிமைஸ் பண்ணும். அதே மாதிரி அசலிக் ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்னே வந்து கண்ட்ரோல் பண்ணும், டார்க் ஸ்பாட்ஸை வந்து ஃபேட் பண்ணும், ஹைப்பர் பிக்மெண்டேஷனை வந்து ரெடியூஸ் பண்ணும், சன் டேமேஜை வந்து சரி பண்ணும். ஸோ நீங்கள் வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து சாலிசிலிக் ஆசிட் ஆர் நியாசினமைட் ஆர் அசலிக் ஆசிட் இருக்கிற ஃபேஸ் சீரம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஃபேஸில் அதிகமாக டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கிறவங்க என்ன சீரம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியாசினமைட் சீரம் யூஸ் பண்ணலாம். நியாசினமைட் இருக்கிற ஃபேஸ் சீரம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, அது டார்க் ஸ்பாட்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணும், உங்களோட ஃபேஸில் இருக்கிற போஸோட லெவலை வந்து மினிமைஸ் பண்ணும். அன்ஈவன் ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்க ஆல்ஃபா ஆர்புட்டின் இருக்கிற ஃபேஸ் சீரம் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஆல்ஃபா ஆர்புட்டின் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின்னை வந்து ஈவன் டோனாக வந்து கொடுக்கும். அதே மாதிரி நம்ம வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணாமல் வெளியே போயிட்டோம் அப்படின்னா யூவி ரேஸ்னால நம்மளுக்கு பிக்மெண்டேஷன் வந்து ஃபார்ம் ஆகும். அதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஆர்புட்டின் ஃபேஸ் சீரம் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். பாய்.